श्रीमात्रे नमः। कुसुमशरकर्वशम्वत् कोशगृहम् भाति काञ्चिदेशगतम् स्थापितमस्मिन् कथमपि கோபிதமந்தர்மயா மனோரத்னம். குசுமச்சர கர்வ, கர்வம் வந்தது. யாருக்கு கர்வம் வந்தது? குசுமச்சர கர்வ, புஷ்பபானத்தை விட்டவனுக்கு கர்வம் வந்தது. புஷ்பபானத்தை விட்டவன் யார்? காமன். காமனுக்கு கர்வம் வந்தது. புஷ்பபானத்தை விட்டதுனால்தான் அவன் தான் இறஞ்சி போயிட்டானே, ஏன் அவனுக்கு கர்வம் வந்தது அப்படின்னா, அவனை உயிர்ப்பித்தவள் திரும்பி அம்பாளினுடைய கடைக்கண் பார்வை. உயிர்ப்பித்து எழுந்ததுனால அம்பாள் தன்னுடைய கடைக்கண்ணால உயிர்ப்பிக்க வச்சு அவனை எழுப்பிட்டான். எழுப்பிச்சதுனால இவனுக்கு சிவனையே ஜெயம் பண்ணிட்டோம். ஏன்னா அம்பாள் சிவனையும் ஜெயிக்கிறா இல்லையா, அதனால சிவனையே ஜெயம் கொண்டு விட்டோம். இவன் முழிச்சுட்டாரு. சிவன் தான் எப்படி இருந்தாலும் கோபம் வந்தாலும் அக்னிகண்ணாலும் எரிச்சாலும் கொண்டாலும் என்ன பண்ணாரு, எழுந்துட்டாரு அவர். அதனால இவன் சிவனையும் ஜெயிக்க வச்சாச்சுன்னு இவனுக்கு கர்வம் வந்ததாம். அதனால கர்வம் வர்றதுல வியப்பில்லை தானே, ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. ஆஹா, அப்பா எனக்கு கொடுத்த வேலைய நான் என்ன ஆனனோ ஏதானனோ தெரியாது, ஆனா ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கறதுல அவனுக்கு கர்வம் வந்தது. அப்படி கர்வம் வருவதற்கு காரணமாக இருந்தவள் காமாட்சி. இந்த தேவியானவள் காமாட்சி. அப்ப அவளுடைய அந்த கிரகம் எங்க இருக்கு? காஞ்சி தேசகதம். அவளுடைய தேசமே காஞ்சி தேசம். அந்த காஞ்சி தேசத்தில் அவளுடைய கிரகம் இருக்கிறது. அந்த கிரகம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா சம்பத் கோஷ கிரகம் அப்படின்னா அந்த கர்வமே அவனுக்கு சம்பத்தாக இருந்தது. அந்த கர்வமே அவனுக்கு சம்பத்தாக இருந்தது. அந்த சம்பத்தை அவன் எங்க பூட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஸ்தாபிதம் அஸ்மின் கதம் அபி. அடாடா, இதுவே நமக்கு இவ்வளவு பெரிய கர்வமா இருக்கு, அவ்வளவு பெருமை. கர்வம்னாக்க அப்படி ப்ரௌடுன்னா என்ன அர்த்தம்னா பெருமை. நம்ம இது பண்ணிட்டோம், அம்பாளுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சுடுத்து, இது நமக்கு பெரிய பொக்கிஷம், இது நமக்கு பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை எங்க அந்த பெரிய சம்பத்து, அது சொத்து இல்லையா அவனுக்கு, வாழ்நாள் பரியந்தம் அவனுக்குரிய சொத்து அது. அந்த சொத்தை நமக்குரியதை நம்ம காப்பாத்துவோம் இல்லையா, அதை காப்பாத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறான். ஸ்தாபிதம் அஸ்மின் கதம் அப்பி கோபிதவந்தர்மயா மனோரத்னம். அதை எங்க காப்பாத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறான்? கோபிதமா, அது கோபியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எங்கன்னா, கோபிதம் அந்தர்மயா, உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். நாமளும் எதையாவது கொண்டு அங்க போய் ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சுப்போம், இல்ல பீரோல வச்சு பத்திரமா வச்சுப்போம். இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பாதிக்கிற பைசாவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்து வச்சுப்போம். அதுல இருந்து ஏதாவது நம்ம ஏர்ன் பண்றதை வச்சுட்டு என்ன பண்றோமோ அது நம்ம சொத்துக்களை நம்ம பத்திரமா வச்சுக்கிற மாதிரி இவனும் உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டான். இவனுக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு உள்ள அப்படின்னு பார்த்தால், காஞ்சி கதத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சியானவள் தான் இவனுடைய பொக்கிஷம், இவனுடைய சொத்து. அதை எங்க வச்சுட்டான்? உள்ள வச்சுட்டான். எதுக்குள்ள வச்சுட்டான்? மனோரத்னம். அவனுடைய மனம் என்னும் ரத்தினமான அந்த மரத்திற்குள் அந்த ரத்தினமான அந்த சொத்தை, எந்த ரத்தினமான சொத்து? காமாட்சி என்னும் அந்த சொத்தை தன்னுடைய மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டான். அந்த கர்வம் கிடைச்சது இல்லையா அவளால தனக்கு, அந்த கர்வத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டு பூட்டி வைத்துக் கொண்டான். அந்தர்மயா மனோரத்னம், தன்னுடைய மனதில் வைத்து பூட்டி வைத்துக் கொண்டான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்படியே அந்த காமாட்சியை போற்றி பாதுகாத்து அப்பேற்பட்ட பொக்கிஷமான அவளை, அப்பேற்பட்ட நமக்கு கிடைத்தற்கரிய ஐஸ்வர்யமான அவளை நம்ம மனசுலையும் வைத்து நாம பூட்டி கொண்டோமானால் நமக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. மீதி எந்த சொத்தெல்லாம் அவ என்ன கொடுக்கணும்னு உனக்கு நினைக்கிறாளோ அவ கொடுத்துருவா. அவ்வளவு சொத்தா நினைச்சு நீ உன் மனசுல வச்சு பூட்டிக்கோ, நானும் உன்னை அப்படியே உன்னோட மனசுல வச்சு உன்னை என் மனசுல வச்சு பூட்டிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்றார் மூக கவி. பக்த ஷடத்வாரண்யம் தரதலித குசும்ப சம்பிருதாருண்யம் கலயேனவதாருண்யம் கம்பதடசீம்னி கிமபி காருண்யம். ஷடத்வாரண்யம், ஷடத்வ ஆரண்யம், ஷடத்வாரண்யம். இந்த வார்த்தையை எப்படி வேணா நீங்க பிரிக்கணும். இப்ப ஷடத்வாரண்யம், ஷட்டு அப்படின்னு சொன்னோம்னா என்ன? ஷட்கோணம், அறுகோணம் சொல்றோமா? ஷட் வைரி, 6 விதமான வைரிகள் நம்ம மனசுல இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் முதல்ல வெளியில தூக்கி எறியணும். அப்ப ஷஷ்டி அப்படின்னாக்க 6வது நாள்
மாறாவது திதி அப்படின்னு சொல்லுவோம். ஷட்டுன்னா 6 அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக நான் உங்களுக்கு அத உங்க மனசுல நிக்கிறதுக்காக ஞாபகப்படுத்தணும்ன்றது இல்லை, எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கக்கூடியதுதான். திரும்பவும் நம்ம மனசுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த 2-3 எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம வாழ்க்கை முறையில பேசிட்டே இருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த 6 அப்படின்னா இததான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் முடியரசை கூட ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி ரஞ்ஞானத்வாந்த தீபிகா அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும் போது இது வரும். ஷடத்வாதீத ரூபிணி அப்படின்னு அம்பாள சொல்லி நம்ம அது ஒரு நாமாவா சொல்லுவோம் நம்ம பாராயணம் பண்ணும்போது. அப்ப இங்க ஷட் அப்படிங்கிறது என்னன்னா 6 அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்ப அம்பிகையை அந்த 6 என்ன அப்படின்னா ஷடத்வாருண்யம். துவார அப்படின்னாலே வழின்னு தெரியும், வாயில், அது வழியா போறது. 6 வழிகளின் மூலமாக அவளை நாம உபாசிக்கிறோம்ங்கிறார் இங்க மூக்க கவி. 6 வழி, ஷடத்வாதீத ரூபிணி அவள், 6 வழியில் பூஜிக்கத்தக்கவள், உபாசிக்கத்தக்கவள். அப்ப அந்த 6 வழியில் பூஜிக்கத்தக்கவள். அப்ப அவளுக்கான நாம பூஜிக்கிறதுக்கு அது அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்த நிலை அவளோடது. அவ பரபிரம்மம். அங்கேன்னு வந்து நம்மளுடைய கர்மா வினைகளை எல்லாம் நம்ம தீர்த்துட்டு போன இந்த ஜனங்க ஜீவராசிகளுக்குன்னு அவ நம்மளை பிறப்பிச்சு விட்டுருக்கா இந்த உலகத்துல. அவளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவளை நீ உபாசிப்பதற்கு உனக்கு 6 வழி இருக்கிறதுங்கிறதுக்கு மூக்க கவி இங்க சொல்றார். அது என்ன அந்த 6 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா வர்ண, பத, மந்திர, கலா, தத்துவ, புவன அப்படின்னு 6. இந்த 6ம் இதுல முதல் 3 என்ன அப்படின்னு பார்த்தா வர்ண, பத, மந்திர. இந்த வர்ணம்னா என்ன அப்படின்னா எழுத்து. வர்ணம்னா கலர்னு நினைச்ச கூடாது. வர்ணம்னா பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், இந்த 4 வர்ணங்கள் இருக்கே, அங்கேயும் போகக்கூடாது. அதெல்லாம் தாண்டி இது வேறு ஒரு அர்த்தம். எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு எல்லாத்தையும் படிக்கிறோம் இல்லையா, அதையும் வர்ணம் என்று சொல்வது உண்டு. அதுக்கப்புறம் பதம். வர்ணம் எழுத்து இருந்தாதான் உங்களுக்கு, லெட்டர்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு வேர்ட்ஸ் வரும். பதம்னா வார்த்தை. இந்த வார்த்தை முதல்ல வர்ணம், அப்புறம் பதம் வார்த்தை. வார்த்தை எது இருந்தாதான் மந்திரம், அது இருந்தாதான் உங்களுக்கு மந்திரங்கள்லாம் இப்ப சொல்றா இல்லையா, எல்லாத்துக்குமே மாத்ரே நம, ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு சொல்றோமா நம்ம. அப்ப என்ன அது, அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம உச்சரிக்கிறதுக்கு, நாமாவளி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு மந்திரம். அப்ப இந்த மந்திரம் 3ம் என்னவா இருக்கு, இந்த 6ல இந்த முதல் 3 இது சப்தம். இந்த வர்ணம்ங்கிறது அ ஆ இ இ அப்படின்னு நீ சொல்லி சப்தத்தை உண்டு செய்கிறாய் அதுல இருந்து. அப்புறம் அதுல இருந்து எடுத்துட்டா மாத்ரே அப்படிங்கிற வார்த்தையை நீ கொண்டு வர. காமாட்சி அப்படின்னு சொல்ற, காமபீடி, காஞ்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீ கொண்டு வர. அப்ப அது ஒரு பதம். சோ இது சப்தத்தின் மூலமாக உண்டாகிறது. மந்திரம்ங்கிறது ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு ஒரு நாமாவளி. சோ இது எல்லாமே இந்த முதல் 3ம் சப்தத்தின் ரூபமாக வெளியில வருது. சப்தத்தின் ரூபமாக வர்றதுனால அது சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ அடுத்த 3 எடுத்துட்டோம்னா கலா, தத்துவ, கலைகள் எல்லாம் மிகச் சிறந்தது இல்லையா. அது எல்லாம் எப்படின்னா ஒரு அர்த்தத்தை, ஒரு கலை அப்படின்னா பலவிதமான நாட்டிய கலை, பாடுறது ஒரு கலை, சமைக்கிறதே ஒரு கலை, கோலம் போடுறதே ஒரு கலைதான். இதெல்லாம் பார்க்கும்போது அதுல பலவித அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். அப்ப தத்துவம்னா ஒரு தத்துவமும் சொன்னா அப்பா எப்பேற்பட்ட அர்த்தம்ப்பா இதுல அப்படின்னு நம்ம பேசுறப்பயே சொல்றோம். சோ இந்த தத்துவம். புவனம்னா அகண்டு விரிந்து இருக்கக்கூடியது, அதில் பல அர்த்தங்கள் பொதிந்துள்ளது. சோ இது எல்லாமே அர்த்தஸ்வரூபமாக, அர்த்தங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், பிரகாச வடிவமாக இருக்கும். அது சிவரூபமாக, சிவ வடிவமாக சொல்லப்படுகிறது. இந்த 6ல முதல் 3 சக்தி வடிவம், அடுத்த 3 சிவ வடிவம். சோ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 6க்கும் அப்பாற்பட்ட வாய் வாழலாம். இவ பிரபஞ்சத்தையே உண்டாக்குறதுக்கு உள்ள பரபிரம்மம். அப்பேற்பட்டவன இதெல்லாம் நமக்குதான், இது எல்லாமே இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அப்ப அப்படின்னா அவ அப்பாற்பட்டவான்னா அது என்ன அர்த்தம், ஆரண்யம்னு பிரிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆரண்யம்னா காடு. அப்ப அந்த காட்டை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவானா ஆரண்யம்னா காடு எரிஞ்சதுன்னா என்ன ஆகும், தகனம். அந்த காடு வனத்தை எரித்தவள். இந்த இத்தனை வழிகள்லாம் அவளுக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லையா. அப்பேற்பட்ட வனத்தை எரித்தவள். சரி, அப்படி ஒரு பக்கம் எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு
அக்னி ஷீட் லெவல்ல அவ இருந்தாலும் கலையே நவதாருண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கலைகள்ல நவரசங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அதிபதி, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள் அப்படின்னு அதையும் சொல்றது. அதோட இல்லாம கூடவே என்ன சொல்றதுன்னா, குசும்ப சம்பிரதா தர தலித குசும்ப மலர்னா உங்களுக்கு தெரியும். குசும்ப மலர்னா சிகப்பு கலர்ல இருக்கு அந்த மலர் அப்படின்னு தெரியும். அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற குசும்ப மலர் தரதலித குசும்ப மலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பதான் பூக்க போறது, மொட்டு மலரும் நிலையில் அப்பதான் பூக்க போறது. அந்த கொஞ்சம் பூத்ததும் பூக்காததுமா இருக்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர், அந்த சிகப்பு கலரை கொண்டவள் அவள். மனத்தை எரிச்சா அதுல ஒரு சிகப்பு கலர் வரும். ஆனா அந்த சிகப்பு கலரை நீ எடுத்துக்காதே, அததான் சொல்ல வர்றாரு. அதுல இருக்கிற ரெட்டை நீ எடுத்துக்காதே. அவ இந்த கலைகளுக்கெல்லாம், நவ ரசங்களில் உள்ள கலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அப்பேற்பட்டவள் இப்ப பூக்க போற, இப்ப பூக்கறதுக்கு இருக்கிற மொட்டு மாதிரி இருக்கிற அந்த சிகப்பு கலரில் உள்ள அந்த அம்பாள். அப்ப அவ எப்படி இருப்பான்னா, கருணையே வடிவானவள். கருணாரசம், நவரசங்களில் என்ன இருக்கு, மிக உயர்ந்தது கருணாரசம். அந்த இவர் சிருங்கார ரசத்துல எழுதியிருக்காரு. ஆனா அதுல அம்பாள் கிட்ட இருக்கிறது கருணை பொங்கி கடலா வழியறதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்ட கருணை மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த கருணை வடிவமே எடுத்த சீனி கிமக்கிம் அபித்காருண்யம். ஒன்ன தவிர அப்படி கருணையே காருண்யமே வடிவாக இருக்கிறது ஒன்ன தவிர வேற யார் இருக்க போறா அப்படின்ட்டார் கடைசியில. கிம் அபிகாருண்யம், யார் இருப்பா, யார் இருக்க போறா, இந்த அளவு காருண்யத்தை யார் காட்ட போறா? அப்பேற்பட்ட காருண்யை நிறைந்தவள் நீ. 6 வழிகள் உபாசிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு கொடுத்திருக்க. ஆனா நீ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அந்த 6 வழிகளையுமே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்ங்கிறத எங்களுக்கு நீ காமிச்சு கொடுத்திருக்க. ஆனா நவரசங்களின் நாயகி நீ, அத்தனைக்கும் அப்பாற்பட்டவள். அதிலேயே கருணைக்கு மிக அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கருணையே காட்டக்கூடிய, கருணையே வடிவாக இருக்கக்கூடிய ஒன்ன தவிர எனக்கு வேற என்ன வேணும்னு கேட்டு மூக்க கவி இன்று அவளை நமஸ்கரிக்கிறார். அதிகாஞ்சி வர்தமானாம் அதுலாம் கரவாணி பாரணாமக்ஷ்ணோஹோ ஆனந்த பாகபேதா வேதாம் அருணிம பரிணாம கர்வ பல்லவிதாம். அதிகாஞ்சி வர்த்தமானாம், காஞ்சியே அவளோடது. அப்புறம் என்ன அதிகாஞ்சி வர்த்தமானான்னு என்ன சொல்லணும்? அதுலாம் கரவாணி, அவ கையில என்னென்ன இருக்கு அதெல்லாம் பாக்குறாராம். ஐயோ இது காஞ்சியே உன்னோடது, நான் என்னன்னு சொல்வேன், உன்ன நான் எப்படி இப்ப போன இதுல எல்லாம் சொல்லிட்டாரு, இப்படி சிகப்பு வண்ணம் கொண்டவள், இந்த மாதிரி மலரும் மட்டும் மாதிரி இருக்கிறவள், இதெல்லாம் கடந்தவள், கருணையே பொழிகிறவள் அப்படின்லாம் ஒரு கற்பனைக்கு கொண்டு வந்த அம்பாளை மனசுல கொண்டு நிறுத்திக்கிறாரா இவர். ஏற்கனவே பொற்கிஷமா மனசுல வச்சு பூட்டிக்கணும்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அடுத்ததுல கருணையே வழிகிறவள் அவள், உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கிறவளை எங்க வச்சு நமஸ்கரிக்கிறார்? ஏற்கனவே மனசுக்குள்ள வச்சு அந்த பொக்கிஷத்தை பூட்டி வச்சுட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் அவருடைய மனசுக்குள்ள இருக்கிறது. அதை இப்ப நினைச்சு பாக்குறார். கொஞ்சம் கொஞ்சமா மனசுல நினைக்க 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 அவருக்கு ஆனந்தம் வருதான். முதல்ல மகிழ்ச்சி, மனசுல வச்சுட்டமேங்கிற கர்வம்னா பெருமை. அந்த பெருமை அதையே நினைச்சுட்டு இருக்க. இப்ப வேற சிந்தனையே இல்ல அவருக்கு. வேற சிந்தனையே இல்லாத போகும்பொழுது, வர்த்தமானம் கால போக்குல அந்த சிந்தனைகள் இல்லாத போகும்பொழுது, வர்த்தமானம்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அத அப்படி காலங்கள் கொஞ்சம் அந்த அகந்தாலும் பாரணாம் வஷ்ணோகம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன வருது அவருக்கு அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியே ஆனந்தமாறுது. மகிழ்ச்சி ஆனந்தமாறுதுன்னா மகிழ்ச்சியின் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாறுதுன்னு அர்த்தம். அப்ப ஆனந்தமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக பரமானந்தமாறுது. அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக பிரம்மானந்தமாறுதுன்ற. அப்படியே படிப்படியா இது அதிகரிச்சு ஒரு பிரம்மானந்தத்தை கொடுக்கிறது. அப்ப பிரம்மானந்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த இவள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இத்தனைக்கும் அப்பாற்பட்டவள். இப்ப இதுல இன்னும் எதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னா, வரவு செலவுக்கு அப்பாற்பட்டவள், பகலிரவுக்கு அப்பாற்பட்டவள், உள்புறம் அப்பாற்பட்டவள், பேசுற பேச்சு எல்லாத்துக்கும் வாக்கு அது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவள், ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாத எதிலும் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நிலை அப்படின்னு. இதனடா இது நரசிம்ம அவதாரத்துல அவனுக்கு எது வரம் கேட்டா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, அவன் ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல்னு கேட்கல. அந்த ஒரு பாயிண்டிங் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆதியும் இல்லாம அந்தமும் இல்லாமல் அவள் பரபிரம்மம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணி, சடத்வாதீத ரூபிணி அப்படி இருக்கிறவள் அவள்.
அப்பேற்பட்டவளை மனசுல வச்சுட்டு இருக்கும்போது இப்பேற்பட்ட ஆனந்தங்கள்லாம் கிடைக்கிறது. ஆத்மஸ்வரூபியா இருக்கக்கூடிய அவளை அந்த விருத்தி ஸ்வரூபம் அப்படின்னா என்ன? எது விருத்தியாருது? ஆனந்தம் விருத்தியாருது. மகிழ்ச்சி விருத்தியாயி ஆனந்தமாயி பரமானந்தமாயி பிரம்மானந்தமாயி அப்படி விருத்தியாக கூடிய ஒரு ஸ்வரூபம். அப்படி இருக்கிறவ எந்த நிலை எப்படி இருக்கா? அவ ஆனந்த பாக பேதம், விதவிதமான பேதத்துல வரக்கூடியது அருணிம. திருப்பி அருணாம் கருணா தரங்கிதாட்சி. அருணிமன்னா சிகப்பு கலர்ல. திருப்பி அந்த கலரை விடுறதுல அந்த தியானத்துல வச்சுக்கும் பொழுது சிகப்பு கலர்ல அவளை உள்ள வச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு பரிணாமத்துல அவளை நான் வச்சுட்டு இருக்கேன். அப்படி வச்சுக்கும் பொழுது எனக்கு பெருமையா இருக்கு அவளை பார்க்க. அப்படி ஒரு பெருமை, அப்படி ஒரு கர்வம் நான் உள்ள வச்சிருந்தோடனே அவளுக்கே பெருமையாயிடுது. இந்த இடத்துல ரொம்ப அழகா வார்த்தையை போட்டிருக்கார். நான் உள்ள வச்சிருந்து நான் தான் பெருமைப்பட்டேன்னு பார்த்தேன். எனக்குள்ள இருந்தவனே அவளே பெருமைப்பட்டா. அவ பெருமைப்பட்டு அந்த கர்வத்தால அவ தளிர்ச்சி நிக்கிறத அப்படியே நின்னேன் பாரு. அந்த தேவி என் கண்ணுக்கு எவ்வளோ விருந்தா இருந்தா தெரியுமான்னு சொல்லி முடிக்கிறார். இவ்வளோ விருந்தா இருந்தா, அப்படி கர்வ பல்லவிதாம், அவ்வளோ விருந்தா என் கண்ணுக்கு அவ தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மூக்க கவி அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பாணஸ்ருணி பாஷகார்முக பாணிமமம் கமபி காமபீடகதம் ஏணதர கோணச்சூடம் ஷோணிம பரிபாக பேதமகலயே. பாண சுனி பாச கார்முக. பாசம் கயிறு கோதண்டம் அதுதானே அவ கையில என்ன இருக்கு? அங்குசம் பாசம். அவன் என்ன வச்சுருக்கா? அங்குசம் பாசம்னா என்ன? கரும்பு வில்லு, பஞ்ச புஷ்ப பானம், இததான் அவ வச்சுட்டு இருக்கா. அது தவிர தலையில என்ன? பாணிமமும் தலையில என்ன கிரீடத்துல வச்சுட்டு இருக்கா? சந்திரகலை, சந்திரனை, பிறை சந்திரனை வச்சுட்டு இருக்கா. அது என்ன? கமபி காமபீட்ட கதம். கம் அப்பி எங்க இருக்கா? இவ காமபீட்டத்துல இருக்கா. ஏனதர கோணச்சூட்டம் அப்படி இருக்கக்கூடியவள். சோனிம பரிபாக பேத கலையே சிகப்பா இருக்கக்கூடியவள். காட்சி தராளாம். எப்படி அப்படின்னா பிரம்மமாக ஆத்மாவுக்குள்ள இருக்கான்னு சொல்ற. தனக்குள்ள உள்ள மனசுக்குள்ள ஆத்மாவில் பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபமா ஜீவாத்மாவா அவ உள்ள இருக்கா. அத குட்டியோடு சின்னதா ஒரு மைக்ரோ லெவல், அந்த லெவல்ல இருக்கக்கூடியவள். அதை நம்மளால உணர முடியுதா? அதை உணரவும் முடியல. அப்படியே உணர்ந்தாலும் வார்த்தையா சொன்னா வார்த்தையா சொல்லவும் முடியல. அப்படியே நான் வார்த்தையாக சொன்னாலும் எதிர்க்க இருக்கிற யாராலையும் உணரவும் முடியாது அப்படிங்கிறார். உணரவும் முடியல, அதை சொல்லவும் முடியல. சொன்னாலும் எதிர்க்க இருக்கிற யாருக்கும் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு என்னால சொல்லவும் முடியாது. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அவள். என் மனசுக்குள்ள இருந்து நானும் கர்வப்பட அவளும் கர்வப்பட ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருக்கிறாள்ங்கிறார். அப்படிப்பட்ட அவள் உள்ள இருக்கும்போது பார்த்தா இவர் சிகப்பா நினைக்கிறார், கற்பனை பண்றார். ஆனா அந்த பிரம்மம் இருக்கே, பரபிரம்மம், அது நிறமற்றதுங்கிறார். அந்த பரபிரம்மமானது நிறமற்றது, நிறமே இல்லாதது. அது என்ன எப்படி இருக்கு? அதுக்கு சிருஷ்டி, அது சிருஷ்டி பண்றது. ரெண்டுமே சிருஷ்டிக்கும் பொழுது அந்த பரபிரம்மம் நிறம் இல்லாதது. ஆனா அது சிருஷ்டி பண்ணும் பொழுது எப்படி அருணன் காத்தால எழுந்திருக்கும் போது முதல்ல எப்படி சகப்பு கரல்ல வரானோ அந்த மாதிரி சிருஷ்டிக்கும் பொழுது செந்நிறமாக அவள் வருகிறாள். அதை புரிஞ்சுக்கணும் நம்மங்கிறார். அதை புரிஞ்சுட்டு அந்த இரண்டு நிறமும் மாறாக நமக்கு தெரியும். அந்த செம்மையான காமாட்சி என் மனசுக்குள்ள இருக்கா. அதுதான் எனக்கு தெரியுது. அவ ஜீவனுக்குள்ள ஆத்மாவா பரமாத்மாவா இருக்கிறத உணர்ற சக்தி எனக்கு இல்லையே காமாட்சி. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அதை சொல்லவும் முடியல எனக்கு வார்த்தையில. நீ இருக்கே இத்துண்டு மைக்ரோ லெவல்ல நீ இருக்க. அதை உணர்றதுக்கோ பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ என்னால முடியலையே அப்படின்னு கண்ணால தாரதாரியா அவருக்கு தண்ணி விடுறார். விட்டுட்டு இந்த காமாட்சியா தான் உருவெடுத்திருக்காவங்கிறத அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். கிம்பா பலதி மமான்யைஹி பிம்பதர சும்பி மந்தஹாசமுகி சம்பாதகரி தமசாம் அம்பா ஜகர்த்தி மனசி காமாட்சி. பிம்பாதர சும்பி மந்தஹாசமுகி. மந்தஹாசம்னா புன்சிரிப்பு, எல்லாருக்கும் தெரியும். மந்தஹாசமுகி புன்சிரிப்புடன் கூடியவள் யாரு? நம்ம காமாட்சி தான். கூடியவள் எங்க இருக்கா?
எப்பயுமே மனசுக்குள்ள இருக்கா. யாரோட மனசுல? ஏன் மனசுலங்கிறார் மூக்க கவி. எப்பயுமே எங்க இருக்கிறாள்? ஏன் மனசுக்குள்ள. பிம்பாதர சும்பி அப்படின்னாக்க உதடுகளில், உதடுகள் பூரா என்ன பூசின்னு இருக்கா? சிகப்பு சாயம். உதடுகளில் கோவை பழம் போன்ற சிவந்த உதடு அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சிகப்பு சாயத்தை பூசிக்கொண்டு இருக்கிறாள். சிவந்த உதடோட அவளுடைய சிரிப்பு, புன்சிரிப்பு, மந்தகாச புன்னகையோட இருக்கக்கூடிய ஏன் காமாட்சி ஏன் மனசுல இருக்கா? அவ மனசுல இருந்துட்டு அவ என்ன பண்றா? அம்பா ஜாகர்த்தி, அவ ஏன் மனசுக்குள்ள இருக்கா? அம்பா ஜாகர்த்தி மனசி காமாட்சி, என்னுடைய காமாட்சியானவள், அம்பாள் காமாட்சியானவள் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கா. மனசுக்குள்ள இருந்துட்டு அவ சும்மா இல்லைங்கிற. சும்மா எல்லாம் உட்காந்துக்கல. அவ என்ன தெரியுமா பண்றா? சம்பாதகரி தமசாம். தமசாம்னாக்க என்ன? சத்குணம், தாமச குணம்னு ஒண்ணு இருக்கு. ரஜோகுணம், சத்வகுணம், தமோ குணம், தாமச குணம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த தமசான்னா இருட்டுன்னு அர்த்தம். தாமச குணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருப்பான், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான், அவனுக்கு அவன் வெளிச்சத்துக்கே எதையும் பார்த்துக்க மாட்டான்றதையும் குறிக்கிறது ஒரு பக்கம். இங்க தமசாம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா இருட்டு. அப்ப மனசுக்குள்ள என்ன இருக்கு எனக்குங்கிறார் மூக்க கவி? இருட்டு இருக்கு. இருட்டுன்னா என்ன அப்படின்னா அஞ்ஞானம். அவர் மனசுக்குள்ள இருக்கிறது இருட்டு என்னும் அஞ்ஞானம். இவ மனசுக்குள்ள போய் உட்கார்ந்து இப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்ய தேவி காமாட்சி மனசுக்குள்ள உட்கார்ந்த உடனே என்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் அவ விளக்கிட்டா. அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் அவள் விளக்குகிறாள். அவகிட்ட என்ன இருக்கு? அவ அந்த சம்பத்தவ, அப்பேற்பட்ட சம்பத்தவ அஞ்ஞானத்தை விளக்கி ஞானத்தை உண்டு பண்ணுபவளாக அவள் இருக்கிறாள். அப்படி இருக்க அவ ஒத்தி அவ மனசுக்குள்ள இருக்கும் பொழுது கிம்பா பலத்தி மமான்யி, வேற அந்நியர்கள் யாராவது என்னை ஏதாவது பண்ணிட முடியும்? வேற யாராவது என்னை ஏதாவது பண்ணிடும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவ ஒத்தி இருக்கா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அவளே எல்லாம், அவள் இல்ல அது இல்லைன்னா, அவ இல்லைன்னா வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, அவ இருக்கா அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராலையும் என்ன அசைக்க முடியாது, அவள் ஒருவளே, அவள் எல்லா ஐஸ்வர்யமே அவள் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. மஞ்சே சதா சிவமய பரசிவமய லலித பௌஷ்ப பர்யங்கே அதிசக்ர மத்யமாஸ்தே காமாட்சி நாமி கிமபி காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். மஞ்சே சதாசிவமயே, சதாசிவன் மஞ்சமாக இருக்கிறார். என்னடா இது அப்படின்னா, சதாசிவன் படுக்கையாக மஞ்சமாக அப்படின்னாக்க என்னன்னா பத்மாசனத்தில் பஞ்ச பிரம்மாசனத்தில் அவள் இருக்கிறாள். பஞ்ச பிரம்மாசனஸ்திதா. இப்பதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த நாமாவை. பஞ்ச பிரம்மாசனம்னா என்ன, பஞ்ச பிரேதாசனம்னா என்னன்னு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸுக்கும் அன்னைக்கு பார்த்தோம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் இவா 4 பேரும் 4 கால்களாக, சதாசிவம் பீட்டமாக அம்பாள் அந்த பீட்டத்தில் அமர்ந்திருக்கிறாள். தலையணையாக ஈசானன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கிறார். படுக்கிறத தலகாணி வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக இவர் மூக்க கவியினுடைய வார்த்தை அது. சதாசிவனை இங்க படுக்கையா சொல்றார், அதுல பீட்டமா சொல்லியிருக்கு. படுக்கையாகவும் தலையணை வேணுமோ இல்லையோ, அப்ப பரசிவமையே லலித பௌஷ்ப பரியங்கே, அதுக்கு ஈசானனை தலையணையாக. சரி, இதெல்லாம் போட்டு இந்த சிம்மாசனத்தெல்லாம் வச்சுட்டு இவரு எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தா அதிசக்கர மத்தியமாஸ்தியே, மத்தியத்துல இருக்கார், நடுவுல இருக்கார். எங்க மத்தியத்துல? ஸ்ரீசக்கரத்தின் மத்தியத்தில், ஸ்ரீநகரின் மத்தியத்தில். ஸ்ரீநகரின் மத்தியத்துல என்ன இருக்கு? சிந்தாமணி கிரகே. இந்த சிந்தாமணி கிரகத்தில் மத்தியத்தில் இவள் வீற்றிருக்கிறாள். ஆஸ்தே, இவள் வீற்றிருக்கிறாள். அந்த சிந்தாமணி கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க அப்படியே பாஷ்பங்கள், அதாவது பத்மவனம் தான், அது கமல பூக்கள் பூக்கிறது, தாமரை பூக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு வனம். அப்பேற்பட்ட கதம்ப பூக்கள்லாம் பூக்கக்கூடிய அப்படி வனங்களால் சூழப்பட்டது அந்த சிந்தாமணி கிரகம். அதற்கு இடையில் ஸ்ரீசக்கரத்தில் சதாசிவ பீடத்தில் அவள் அமர்ந்திருக்கிறாள். அமர்ந்துட்டு அந்த பஞ்ச பிரம்மாசனத்தில் என்ன நாமத்தோட இருக்காளாம்? ராஜராஜேஸ்வரிங்கிற நாமத்தில் தர்பார் பண்ணிட்டு இருக்கா.
தர்பார் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரூபத்தில் அவள் அங்கே இருக்கா. அப்ப அங்க இருந்துட்டு அவ பிரம்ம தத்துவத்தை, இந்த இடத்துல சிருங்கார ரசத்தோட தானே அவர் எழுதுறாரு. அதனால பிரம்ம தத்துவத்தை சிருங்கார மூர்த்தியாக ஏக தனி அப்படியே அவள் ஒருத்தியே எல்லாம், அவள் ஒருத்தியே எல்லாம்ங்கிறது ஏகாந்தமா அப்படி அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு சிம்ஹாசனத்தில் ராஜ தர்பார் பண்ற மாதிரி ராஜராஜேஸ்வரியாக உட்கார்ந்து கொண்டு அவள் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறா தரிசனம், எனக்கு தரிசனம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு இருந்தவ வெளியில எனக்கு ராஜராஜேஸ்வரியா தரிசனம் கொடுக்கறா, புற தரிசனமும் எனக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்டவரை நான் நமஸ்கரிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கிமப்பி மம பாக்கியம், எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு, எப்பேற்பட்ட பாக்கியம். உள்ளுக்குள்ளே அப்படி தரிசனம் கொடுத்தவள் வெளியிலே ராஜராஜேஸ்வரியாக சிம்மாசனத்தில் ஸ்ரீநகரத்தில் சிந்தாமணி கிரகத்தில் மத்திய ஸ்ரீசக்கர பீட்டத்தில் சதாசிவ பீட்டத்தில் அமர்ந்து கொண்டு எனக்கு புற தரிசனமும் ராஜராஜேஸ்வரியாக காட்சி தருகிறாள். என்ன பாக்கியம் எனக்கு, என்ன பாக்கியம்னு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானித்து அந்த ராஜராஜேஸ்வரியை அவர் நமஸ்கரிக்கிறார். நாமளும் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.